21/8/2026 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆவணி மாதம் 4ஆம் நாள் நவமி. தக்ஷணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சமநோக்கு நாள், வரலட்சுமி விரதம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:45 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று காலை 7:56 மணி வரை மகேந்திரம், அதன் பின்பு வைத்திருதி. கரணம் இன்று பிற்பகல் 12:43 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 2:45 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரணயோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 2:45 மணி வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி. அஸ்வினி பரணி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். வரலட்சுமி விரதம் என்பதால் அஷ்டலட்சுமிகளையும் வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும், செல்வ நிலை உயரும். அதேபோல் இன்றைய தினம் கலத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய சுபகாரியங்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. அதேபோல் யமகண்டம் பகல் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். சிம்ம லக்னம், இருப்பு 4 நாழிகை 44 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:05 இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் குரு உச்சம், சிம்ம ராசியில் சூரியன் புதன் மற்றும் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம், விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி வக்கிரம் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாளும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏனெனில் சந்திராஷ்டமம் இருப்பதால் சில நேரங்களில் எதையோ இழந்தது போன்ற ஒரு எண்ணம் உண்டாகலாம். கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் எந்த கோப்புகளை எங்கே எடுத்தோமோ அங்கே வைக்க வேண்டும். அதனால் நீங்கள் தேடாமல் இருக்கலாம். அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடியுங்கள். சக வியாபாரிகளிடம் விரோதம் வேண்டாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள். கலத்திரபாவம் என்கிற 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் சொர்க்கமாக திகழும். உத்தியோகத்தில் உங்களது முயற்சியினால் சில வேலைகள் அற்புதமாக நடைபெறும், சந்தோஷம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கூட்டாளிகளின் ஆதரவு அமோகமாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அருமையாக வந்து சேரும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது
பகைருணரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் உலா வருவதால் நீங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தினை காண்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வங்கி கடனுதவி அருமையாக வந்து சேரும். மனதை மகிழ்விக்கச் செய்யும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு திருநாள். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் மனதில் எண்ணிய எண்ணங்கள் சிறப்பாக நிறைவேறும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் சுகஸ்தானம் அற்புதமாக வேலை செய்கிறது. சந்திர பகவான் அருமையாக உள்ளதால் நீங்கள் சில சொத்து சேர்க்கை பற்றிய எண்ணத்தில் வெற்றி அடைவீர்கள். உத்தியோகத்தில் பயணங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். உறவினர்களின் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தால் நலமடைவீர்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கையில் முன்னேற்றம் அதிகரிக்கும். சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் தைரியத்தோடு சில வேலைகளை அற்புதமாக செய்து முடித்து மனம் மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக செலுத்தி அற்புதத்தை காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அதிரடியான லாபம் குவிக்கப் பெறுவீர்கள். உடன் பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல் கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். எடுக்கும் காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு சில காரியங்கள் முயற்சியுடன் வெற்றியடையும். கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கக்கூடிய நாளும் தான் இன்றைய தினம். ஏனெனில் தன வாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் அற்புதமாக குறைந்து மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கணவரின் வீட்டாரின் அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதாரம் அருமையாக கை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5.
அன்பான விருச்சிக ராசினர்களே, இன்றைய தினம் உங்களது அனுபவத்தின் மூலம் வெற்றியடையக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜென்ம ராசியில் சந்திர பகவான் உலா வந்தாலும் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் வேலைபளு இருந்தாலும் அதை அற்புதமாக செயல்படுத்தி வெற்றியினை ஈட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு ஆதாயம் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலர்வதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சங்கர நாராயணர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகரித்தாலும் சுப செலவாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு நாள். ஏனெனில் இன்றைய தினமும் சந்திர பகவான் உங்களது அயனசைன போகஸ்தானம் என்கிற விருப்பஸ்தானத்தில் உலா வருவதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் அருமையாக அமையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு பயண வாய்ப்புகள் உண்டாகும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்திற்காக செலவுகளை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அற்புதமான சில காரியங்கள் அருமையாக நிறைவேறும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தினை அனுபவிப்பீர்கள். அதேபோல் தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் இன்றைய தினம் புதிய வீடு மனை வாகனம் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை அதிகமாக கிடைக்கலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான். ஏனெனில் ஜீவனபாவம் என்கிற 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பாக நடந்து கொள்வீர்கள். லாபங்கள் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் என்பதால் எடுக்கும் காரியங்களில் திறம்பட கவனித்து ஈடுபடுவது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உங்கள் தந்தையின் மூலம் நீங்கள் சில காரியங்களை அற்புதமாக சாதித்து கொள்ளலாம். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத ஒரு திருப்பம் ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருப்பினும் சில நன்மைகள் உங்களுக்கு உண்டாகலாம். ஏனெனில் குரு அற்புதமாக 5ஆம் பாவத்தில் உள்ளதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அதேபோல் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் நேர்மையாக செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான்.